என் அன்பு தமிழக உறவுகளை, நான் தான் உங்க மண்ணை சதிக். அதாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வருடைய நிலைமை என்ன அப்படின்னு தெரியாம எத்தனையோ பேர் தவிக்கிறோம். மனசு கஷ்டமா தான் இருக்கு. அது எந்த முதல்வர், நான் எந்த ஒரு கட்சிக்கும் வரல. தமிழ்நாட்டு முதல்வர் யாரா இருந்தாலும் சரி, அது கருணாநிதியா இருந்தாலும் சரி, விஜயகாந்தா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அவங்க மக்களுக்காக வந்தவங்க அந்த ஆட்சிக்கு. அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு உடல்நல பிரச்சனை அப்படிங்கும் போது யாரா இருந்தாலும் மனித நேயத்தோட பார்க்கணும். கண்டிப்பா தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் கண்டிப்பா குணம் பெற்று வருவாங்க. மறுபடியும் சட்டசபையில ஆட்சியை சிறப்பா நடத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பாட்டை நான் அவங்களுக்காக எழுதியிருக்கேன். கண்டிப்பா கேளுங்க. இது கட்சி ரீதியா வரல, ஒரு மனித நேயத்தோட நான் அம்மாவுக்காக இந்த பாட்டை நான் எழுதியிருக்கேன். கண்டிப்பா வருவாங்க, நம்பிக்கையோட இருங்க எல்லா நண்பர்களும். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை பார்க்க ஊரே துடிக்கிதம்மா. தேடி பார்த்தேனே தினமும் நியூஸ, கண்ணா மூச்சியே வாணி வெளியே. அம்மா உன் முகம் பார்க்க இன்று நாடே தவிக்குது அம்மா. நாளை நீ எழ வேண்டும் தமிழ்நாட்டின் ஒளியாய், அம்மாவின் ஆட்சி சிறப்போடு வேணும். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை பார்க்க ஊரே துடிக்குதம்மா. அப்போல உள்ளே உன் நிலைமை என்ன அம்மா, அம்மா பதில் சொல்லு தாயே. வீரமான பெண்ணே உன் வீரம் எங்கே, வாமா வாமா விரைவாக வாமா. அம்மா நீ இல்ல சபையே இன்று சரிந்து கிடக்குது அம்மா. பல லட்சம் தொண்டர்கள் உனக்காக ஏங்க, புது வேகம் கொண்டு புறப்பட்டு வாமா. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை பார்க்க ஊரே துடிக்குதம்மா. அதாவது பாத்தீங்கன்னா, கண்டிப்பா தமிழக முதல்வர் குணமடைஞ்சு வெளியில வருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் சிறப்பான ஆட்சி நடத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. சீக்கிரம் வந்துருங்கம்மா, உங்களுக்காக தமிழ்நாடு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு புரட்சி பெண். அதாவது பாத்தீங்கன்னா, உங்களுடைய இந்த வரலாற்றுல இத்தனை வருஷத்துல முதல்வரா நீங்க பதவி ஏற்றிருக்கீங்க. நான் நிறைய பிரச்சனைகள்ல நானும் எல்லாத்துலயுமே நான் கலந்துகிட்டு பேசியிருக்கேன். ஆனா கட்சி ரீதியா வரல. உங்களுடைய இந்த உடல்நிலை இப்படி இருக்கிற நேரத்துல எத்தனையோ மக்கள் உங்களுக்காக துடிக்கும் போது, பார்க்கும் போது உங்களுடைய ஆட்சி ஒரு நல்ல ஆட்சியா இருந்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, இன்னும் நீங்க நிறைய விஷயங்களை பண்ணணும் தமிழ்நாட்டுக்காக. எழுந்து நீங்க மறுபடியும் ஆட்சியில நிறைய விஷயங்களை மாத்தணும், நிறைய விஷயங்கள் செய்யணும். அதே மாதிரி மற்ற கட்சி நண்பர்களும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணுங்க. எந்த திமுக இருந்தாலும் சரி, தேமுதிக இருந்தாலும் சரி, மனித நேயத்தோட எல்லாரும் இருப்போம். அம்மா நீங்க வந்துருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்க பிள்ளையா நினைச்சுக்கோங்க, உங்க மண்ணை சாதிக். ஓகேமா, வருவீங்க அப்படிங்கிற தைரியத்தோட நான் இந்த பாட்டை உங்களுக்காக அனுப்பியிருக்கேன். எப்படியாவது பாருங்கம்மா. பை பை.